ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈவினிங் போல் மாடிக்கு போயிருந்தோமா, சரி மாங்காய் மரத்தில் அழகாக குட்டி குட்டியாக மாங்காய் இருக்குது. அது எப்போடா பெருசாகும்னு பார்த்துட்ருக்கேன். போன வருஷம் இந்த டைமில் நிறைய காய் காய்ச்சிது. இந்த வருஷம் வந்து மரத்தை வெட்டிட்டோம். ஸோ அதனால் பாதி மரத்தை வெட்டிட்டனால கொஞ்சம் தான் இந்த பக்கம் தான் இருக்கா. ஸோ அதனால் கொஞ்சமாக தான் காய்க்கும். எங்கள் மாங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது பழுக்க வச்சு சாப்பிட்டா மாம்பழம் சூப்பராக இருக்கும். நாங்கள் எந்த வருஷமும் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறதில்ல. எங்கள் மாங்காய் மரத்தில் இருந்தால் மாம்பழம் மாங்காய் எல்லாமே சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அப்படியே கூட்டி தள்ளிட்டு போன வாரம் தான் அத்தை கூட்டி வச்சுட்டு போனாங்க. மறுபடியும் இலையெல்லாம் கொட்டி குப்பையாகிடுச்சு. அதையெல்லாம் கூட்டி உரமாக வச்சுட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு மாடியில் பார்த்திங்கன்னா மிளகா செடியில் நான் மிளகா அதையும் ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டேன். மணி 6 ஆயிடுச்சு. சரி சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் நியூ டிசைன் ஒன்று புதுசாக போடலான் இருக்கேன். ஆரி ஒர்க்கில் சும்மா பின்ட்ரெஸ்ட் பார்த்து அப்படியே போட்டுட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. நெக் டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. சரி அப்புறமேட்டு சைடில் ஸ்லீவ்லாம் போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சா, சரி அதெல்லாம் வந்து அயர்ன் பண்ணி வச்சு நீட்டாக போடலாம். ஏன்னா ஆரி ஸ்டாண்டில் போடுறோம்ல, ஸோ நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணுறனால பார்த்திங்கன்னா அது சுருக்கமாக ஆயிடுது. சரி கிளாத்து சரியிலே என்னன்னு தெரில, அது அப்படி ஆயிடுது. சரி அதை அயர்ன் பண்ணிவிட்டு உட்காந்து நான் போட்டுட்டு இருந்தேன். ஈவினிங் இதே வேலை தான்.